வணக்கம். உங்களை இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு மிகுந்த உற்சாகத்தோட நான் வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்போவாவது எல்லாவற்றையும் விட்டுட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காரும்போது, ம் அந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கா? கண்டிப்பா பலருக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும். ஆமா. ஒருவேளை நீங்க நீண்ட நாட்களா ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பவரா இருக்கலாம், அல்லது இதையெல்லாம் புதுசா தேடத் தொடங்கிய ஒரு ஆர்வலரா கூட இருக்கலாம். உங்களுக்கு நான் உறுதியா சொல்லிக்கிறேன், உங்களுக்கான மிகச்சரியான தளம் இதுதான். நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அப்படிப்பட்டது. உண்மைதான். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, அதாவது மனித மனதின் ஆழங்களை தொடும் ஒரு புத்தகத்தை அலச போறோம். அத்யாசாந்தி எழுதிய விழிப்புணர்வின் தாக்கம் அப்படிங்கிற புத்தகத்தோட முக்கிய குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆமா, நம்ம நோக்கம் மிக தெளிவானது. இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதோ இமயமலையில நடக்கிற மாயாஜாலமோ அல்லது சாதாரண மனிதர்களுக்கு புரியாத கடினமான தத்துவமோ கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அத மக்கள் புரிஞ்சுக்கணும். அது நம் அன்றாட வாழ்க்கையோட நமது ஒவ்வொரு மூச்சோடும் எவ்வளவு நெருக்கமானது அப்படிங்கிறத எந்த விதமான குழப்பமொன்றி எளிமையா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். விழிப்புணர்வு அடைவது பற்றி நாம் கொண்டிருக்கும் பல தவறான எண்ணங்களை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். கண்டிப்பா உடைக்கணும். ஏன்னா இந்த புத்தகம் வெறும் தத்துவங்களை வாசிக்கும் ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது. சொல்லப்போனா இது உங்களை நீங்களே நேரடியாக கேள்வி கேட்க வைக்கும் ஒரு கூர்மையான கண்ணாடி அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு கூர்மையான கண்ணாடி, அருமையான வார்த்தை. ஆமா. நாம் விழிப்புணர்வு அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்கள், ஆன்மீகம் என்ற பெயரில் நாம் செய்யும் பல பயிற்சிகள் உண்மையில நம்ம மனதின் மாயைகளே அப்படிங்கறத அத்யாசாந்தி மிக தெளிவா விளக்குகிறார். ஓ, அப்ப நாங்க பண்ற பயிற்சிகள் எல்லாமே மாயையா? ஒரு வகையில ஆமாம். நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த ஆதி கேள்வியிலிருந்து தொடங்கி உங்களின் அந்த தேடல் எப்படி உங்களையே ஒரு கைதியாக மாற்றுகிறது என்பது வரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் அறிவு சார்ந்த விவாதம் கிடையாது. உங்களின் உண்மையான இயல்பை நோக்கிய ஒரு நேரடி பயணம். அதை நீங்க சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நேரடி பயணம். சரி, நாம இந்த அலசலோட முதல் பகுதிக்கு செல்வோம். இதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நான் முழுமை அடைய வேண்டும் அல்லது நான் முற்றிலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான உந்துதல் வந்திருக்கா? அந்த ஒரு வெற்றிட உணர்வு. ஆமா, ஏதோ ஒன்று குறைகிறது, ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு. அதை நாம வழக்கமா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மிடம் இல்லாத ஏதோ ஒன்றை நாம வெளியில தேடி அடையணும்னு நினைச்சுக்கிறோம். அங்கதான் நம்ம பெரிய தப்பு பண்றோம். எக்ஸாக்ட்லி. அத்யாசாந்தி ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க முன்வைக்கிறார். அந்த உணர்வு உங்களுடைய அகந்தையிலிருந்து, அதாவது ஈகோலிருந்து வர்றது கிடையாது. அது பரிணாம வளர்ச்சியின் ஒரு தூய்மையான தீப்பொறி, பிரபஞ்சத்தின் ஒரு துளி உங்களுக்குள் விழித்தெழுவதன் அறிகுறி என்கிறார். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தூய்மையான உந்துதல நமது ஈகோ, அதாவது நமது மனம் எப்படி திருடிக்குது அப்படிங்கிறது தான். மனம் அதை திருடுதா? எப்படி? உங்களுக்குள் அந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரபஞ்ச உந்துதல் வந்த உடனே மனம் உடனே குறுக்கிடுது. அது அந்த உணர்வை எப்படி மொழிபெயர்க்குது தெரியுமா? ஓ, எனக்குள் ஏதோ குறை இருக்கு, நான் இப்போ முழுமையா இல்ல, அதனால என்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை நான் வெளியில் தேடி அடைய வேண்டும் அப்படின்னு அது தப்பா புரிஞ்சுக்குது. ஓ, அதாவது அந்த ஒரு நொடியில ஒரு தூய்மையான உந்துதல் பற்றாக்குறை அப்படிங்கிற மாயையா மாறிடுது. சரியா சொன்னீங்க. அந்த மாயை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். அப்படியென்றால் நாம தேடத் தொடங்குவதே ஒரு தவறான புரிதலால் தானா? நான் என்னை பற்றி ஒரு சிறந்த மனிதனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், தியானம் செய்து அமைதியடைய வேண்டும் என்று நினைப்பது கூட ஈகோவின் விளையாட்டா? ஆமா, அதத்தான் அவர் மிக ஆழமா வலியுறுத்துகிறார். இதனாலதான் நீங்க உங்களை ஒரு ஆன்மீக தேடுபவராக அடையாளப்படுத்திக்கிறீங்க. இது எவ்ளோ பெரிய முரண்பாடுன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே பெரிய முரண்பாடுதான். முழுமையான ஒன்னிலிருந்து வரும் ஒரு உந்துதலை தன்னிடம் ஏதோ குறை இருப்பதாக நினைத்துக்கொண்டு மனிதன் ஓடத் தொடங்குறான். தன்னைத்தானே ஒரு தேடுபவன் அப்படிங்கிற சிறைக்குள் அடைத்துக் கொள்கிறான். இதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு அன்றாட உதாரணம் தான் தோணுது. நாம சில நேரங்கள்ல நம்ம கண்கள்ல அணிந்திருக்கும் கண்ணாடியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் அந்த கண்ணாடியை தேடி அலைவோம் இல்லையா? ஆமா, மிகச்சரியான உதாரணம். அது போலத்தான் இதுவும் இருக்கு. நீங்க தேடும் பொருள் நீங்க தேடும் இடத்திலேயே உங்களிடமே முழுமையா இருக்கு. ஆனா அந்த உந்துதலை ஒரு இலக்கா, அதாவது நான் இதை எப்படியாவது அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு பயணமா மாற்றுவது தான் நாம செய்ய முதல் தவறு.
நாம தொடர்ந்து ஏதோ ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோம். நீங்க அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் அந்த தூய்மையான உந்துதல் ஒருபோதும் முடிவுக்கு வராது. அப்போ அந்த உந்துதலோட உண்மையான நோக்கம் தான் என்ன? அந்த உந்துதலின் உண்மையான நோக்கமே உங்கள ஒரு இடத்துல அசையாம நிறுத்துவதுதான். உங்கள ஒரு புதிய இலக்கை நோக்கி ஓட வைப்பதல்ல. நீங்க உங்கள ஒரு தனி மனிதனாக, ஒரு தேடுபவராக நினைத்து கொண்டிருக்கும் வரை அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காது. ஓ, அந்த தேடுபவர் அப்படிங்கிற அடையாளம் எப்ப அழிகிறதோ அதுதான் உண்மையான விடுதலையின் தொடக்கம்னு சொல்றீங்க. ஆமா, தேடுபவன் அழியும் போதுதான் தேடல் முடியுகிறது. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நாம தேடுவதை நிறுத்துவது பற்றி பேசுறோம், ஆனா அது அவ்வளோ எளிதல்லவே. மனித மனம் எப்போதுமே அறியாத ஒன்றைக் கண்டு கடுமையா பயப்படுது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத அந்த பாதுகாப்பற்ற தன்மை நமக்கு ஒருவித நடுக்கத்தை கொடுக்குது. அந்த நடுக்கம்தான் மனதின் உணவு. கரெக்ட். அந்த பாதுகாப்பற்ற தன்மையை எதிர்கொள்ள முடியாம தான் நாம பல ஆன்மீக பயிற்சிகளை, கடுமையான தியான முறைகளை நோக்கி ஓடுகிறோம்னு அத்யாசாந்தி சொல்றாரு. இது எனக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏன் அதிர்ச்சியா இருந்துச்சு? ஏன்னா நாம அமைதிக்காக தியானம் செய்றோம்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து தப்பிக்கவே நாம தியானம் செய்றோம் என்கிறாரா? அதுதான் மனதின் மிகப்பெரிய தந்திரமே. இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். உண்மையான தியானம் அப்படிங்கிறது எந்த ஒரு நிலையையும் அடைவதோ அல்லது உங்கள் எண்ணங்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதோ கிடையாது. பின்ன தியானம்னா என்ன? அமைதியா இருக்கிறது இல்லையா? நமது மனம் எப்போதுமே ஒரு போராட்டத்திலே இருக்க விரும்புறது. நீங்க கண்களை மூடி அமரும்போது உங்கள் எண்ணங்களை அடக்க நீங்க போராடுறீங்க. அது ஏன் யோசிச்சு பாருங்க. எண்ணங்களை நிறுத்துவதற்கான போராட்டம் அது. ஆமா. ஆனா அந்த போராட்டம் இருந்தாதான் நான் என்ற அந்த தனி அடையாளம் உயிருடன் இருக்கும். நான் இதை சாதித்தேன், நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், நான் என் மனதை பல மணி நேரம் அடக்கினேன் என்றெல்லாம் பெருமையா சொல்லிக்கொள்ள ஒரு நான் தேவையல்லவா? ஓ, இப்போ புரியுது. அந்த நான் உயிர் வாழ அதற்கு ஒரு எதிரி தேவை அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தேவை. மிக சரியா பிடிச்சிட்டீங்க. இதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடமே நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் உங்களின் வழிகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் ஒரு தனித்துவமான அடையாளமாக சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கஷ்டங்களை உங்களின் சிறப்பம்சமாக நினைக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இல்லை என்றால் நீங்கள் யார்? இது பலரும் எதிர்கொள்ள தயங்கும் ஒரு நேரடியான கேள்வி. ஏன்னா அந்த போராட்டத்தை நிறுத்தினால் உங்களுக்கு பழக்கமான நான் என்ற பிடிமானம் முற்றிலும் இல்லாமல் போயிடும். அந்த பிடிமானம் இல்லாத நிலை எப்படி இருக்கும்? பலரும் அந்த எல்லையற்ற வெறுமையை கண்டு பயந்து மீண்டும் ஏதோ ஒரு போராட்டத்திற்கே திரும்பி விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த போராட்டம் அவர்களுக்கு பழக்கமான ஒன்று, அது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அந்த பாதுகாப்பற்ற தன்மை அவர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அப்படி என்றால் உண்மையான விடுதலை என்பது அந்த பாதுகாப்பற்ற தன்மையின் மத்தியில் எந்தவிதமான எதிர்ப்பும் இன்றி முழுமையாக சரணடைவது தானே? உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் கைவிட்டுவிட்டு அறியாத ஒன்றில் கால் பதிப்பதுதான். ஆமா, அது ஒரு பெரிய பாய்ச்சல். அங்கு எந்த எல்லைகளும் இல்லை, நான் என்ற சிறை இல்லை. இதை நினைக்கும் போதே ஒருவித விடுதலையும் அதே சமயம் ஒரு பயமும் ஏற்படுதே. அந்த பயம் இயல்பானதுதான். இதனால்தான் நாம் எப்போதும் நிகழ்காலத்தில் இல்லாமல் எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறோம். இதைத்தான் அத்யாசாந்தி எதிர்காலத்தை நோக்கிய ஓட்டத்தை நிறுத்துதல் என்று விளக்குகிறார். ஆமா, நாம் எப்போதுமே நாளைக்கு ஞானம் கிடைத்துவிடும், நாளைக்கு நான் ஒரு சிறந்த மனிதனாக மாறிவிடலாம் என்ற எதிர்கால ஓட்டத்திலேயே இருக்கோம். நாளை எப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இன்றைக்கு நான் முழுமையில்லை, நாளை நான் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்து முழுமையடைவேன் என்ற எண்ணம் நம்மில் பலருக்கும் இருக்கு. இங்கே அத்யாசாந்தியின் மிக கூர்மையான வார்த்தைகளை நான் கட்டாயம் மேற்கோள் காட்டணும். சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியமான வரி. நேரம் என்பது சிந்தனை, சிந்தனை என்பது ஒரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டிக்குள் பார்த்தால் உங்களுக்கு குப்பைதான் கிடைக்கும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த வரி என் தலையில ஓங்கி அடித்தது போல் இருந்துச்சு. அது ஒரு கடுமையான ஆனா ஆழமான உண்மை. நாளை என்பது ஒருபோதும் வராது. நாளை என்பது மனதின் ஒரு கற்பனை மட்டுமே. சத்தியத்தின் முன் நீங்கள் அசையாமல் நிற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அசையாமல் நிற்பதா? ஆமா. எதிர்காலத்துல நீங்க ஏதோ ஒரு ஞானியாக மாறப்போறீங்க என்ற எண்ணமே உங்களுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அப்படியென்றால் அந்த தடையை எப்படி உடைப்பது? நாம் நம்மையே உன்னை தேடுபவர் யார் என்ற கேள்வி கேட்க வேண்டும் என்கிறாரா? சரியா சொன்னீங்க. அந்த தேடுபவர் எப்போது இறக்கிறாரோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு நிகழும். அதாவது எதிர்காலத்தில் அடைய வேண்டிய இலக்காக ஆன்மீகத்தை நினைக்கும் அந்த மனம் முற்றிலும் அழிய வேண்டும்.
நாம் எதையாவது அடைய வேண்டும் என்ற ஓட்டத்தை நிறுத்தும்போதுதான் நாம் ஏற்கனவே எதையாக இருக்கிறோமோ அதை உணர முடியும். துல்லியமான புரிதல். சரி, ஒரு வாதத்துக்காக கேட்போம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தேடுபவர் இறந்து விட்டார், விழிப்புணர்வு அடைந்து விட்டீர்கள் என்று வச்சுக்குவோம். அதன் பிறகு ஒரு மனிதரின் நிலை எப்படி இருக்கும்? அவர் மலை உச்சிக்கு சென்று விடுவாரா? இல்லை இல்லை, அவர் எங்கும் செல்ல மாட்டார். அத்யாசாந்தி இதை விவரிக்கும் விதம் மிக அற்புதம். விழிப்புணர்வு அடைந்த பிறகு உங்களுக்கு கீழே உள்ள நிலம் நழுவிப் போவது போலிருக்கும் என்கிறார். நீங்கள் முற்றிலும் தனியாக நிற்பீர்கள். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் தனிமையில் வாடமாட்டீர்கள். ஆமாம், தனிமைக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்கு திரும்பினாலும் உங்கள் சொந்த பிரதிபலிப்புதான். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், விழிப்புணர்வு என்பது ஏதோ ஒரு மாய அனுபவமோ, ஒளியை காண்பதோ அல்லது வானத்தில் மிதப்பதோ கிடையாது. அது நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு யதார்த்தம். நாம் அத்வைதம்னு சொல்றமே, அதுவா? ஆமாம், அத்வைத்தம் என்பது வெறும் ஏட்டளவில் படிக்கும் தத்துவம் அல்ல, அது ஒரு நேரடி அனுபவம். இங்குதான் அத்யாசாந்தி உலகத்தோடு ஒன்றி வாழ்வது அல்லது அதை முழுமையாக உள்வாங்குவது என்ற கருத்தை முன்வைக்கிறார். ஆம், விழிப்புணர்வு அடைந்தவர்கள் உலகத்தை விட்டு ஓடிவிட மாட்டார்கள் இல்லையா? அவர்கள் உலகத்தின் ஒவ்வொரு அசைவிலும் தங்களை பார்ப்பார்கள். அவர் சொல்லும் ஒரு கவித்துவமான வரியை நான் பகிர விரும்புகிறேன். அந்த மரங்கள் பற்றிய வரிதானே? ஆமா, மரங்கள் தங்களை நாமே பார்த்து கொள்ள முடியாது. அதனால் மனிதர்கள் மூலமாக மரங்கள் தங்களை பார்த்துக் கொள்கின்றன. இதை கேட்கும்போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த வரி எல்லாவற்றையும் உணர்த்திடுது. நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில் பிரபஞ்சம் தன் கண்களான நம்மை பயன்படுத்தி தன்னையே பார்த்துக் கொள்கிறது. இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. இதுவே அந்த ஒன்றி வாழும் நிலை. அதாவது, இந்த உலகத்தை விட்டு விலகாமல் எல்லாம் ஒன்றே என்ற உணர்வோடு உலகத்தோடு கலந்து வாழ்வது. விழிப்புணர்வு என்பது ஏதோ தியான அறையில் மட்டும் நடப்பதல்ல, அது பாத்திரம் கழுவும் போதும் சாலையில் நடக்கும் போதும் நடப்பது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். மலை குகைகள்ல தவம் செய்வதை விட அன்றாட வாழ்வில், சந்தடியில், குடும்பத்தில், அலுவலக நெருக்கடிகளில் இந்த உணர்வோடு இருப்பதுதான் உண்மையான சவால். அதுதான் உண்மையான விழிப்புணர்வும் கூட. விழிப்புணர்வுக்கு பிறகு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, அது ஒரு புதிய ஆழத்துடன் தொடர்கிறது. ஆரம்பத்தில் விழிப்புணர்வு அடையும் போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்ற தனிப்பட்ட விடுதலையில் நாம் ஒருவேளை திருப்தி அடையலாம். என் காயங்கள் ஆறிவிட்டன, என் மன உளைச்சல்கள் தீர்ந்து விட்டன அப்படின்னு சொல்றோமே, அதுவா? ஆமா, ஒரு தனி மனித விடுதலையாக அது தோன்றலாம். ஆனால் அது ஆரம்பம் மட்டுமே. உண்மையான விடுதலை என்பது அதைவிட மிக பெரியது. அது உங்களையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தின் மீதான மாபெரும் அன்பு. ஒரு தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம் என்ற நிலையிலிருந்து எல்லாவற்றின் மீதும் ஒரு நிபந்தனையற்ற அன்பு பிறக்குது. அங்க நான் அப்படிங்கிற மையமே இருக்காது. ஆமா, அங்கு நான் எதை செய்கிறேன், இதனால் எனக்கு என்ன லாபம் என்று எந்த நோக்கமும் இருக்காது. செயல்கள் இயல்பாகவே தன்னிச்சையாக நடக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் நல்லவர் என்று காட்டிக்கொள்ள அல்ல, அந்த உதவியை பெறுபவரும் நீங்களே என்ற ஆழமான புரிதலால் அது நிகழும். அந்த நிலையில் நீங்கள் வெறும் அறிவாக மட்டும் இருக்க மாட்டீர்கள், அறிவுக்கு முந்தைய ஆதிநிலையாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் ஒரு உள்நோக்கம் இருக்காது. ஒரு மலர் எப்படி இயற்கையாக மனம் வீசுகிறதோ அப்படி. சரியாகச் சொன்னீர்கள். ஒரு நதி எப்படி தன்னிச்சையாக பாய்கிறதோ அதுபோல உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கமும் இன்றி ஆனால் எல்லையற்ற அன்போடு நகரும். அத்யாசாந்தி இதைத்தான் உண்மையான விடுதலை என்கிறார். இது ஒரு தனிமனிதனின் சாதனை அல்ல, இது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சி. இந்த உரையாடல் முழுவதும் நாம மனதின் தந்திரங்களைப் பற்றியும், தேடல் என்ற பெயரில் நாம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும், அதை எப்படி நிறுத்துவது என்பதையும் பார்த்தோம். இவை அனைத்தும் கேட்பவர்களை ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். நாம் இதுவரை இந்த விழிப்புணர்வு பற்றியும் நம்முள் எழும் அந்த தூய்மையான உந்துதல் பற்றியும் பேசணும் அல்லவா? அந்த உந்துதலை ஈகோ எப்படி திருடுகிறது என்று பார்த்தோம். ஆனால் இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு சென்றால், இந்த நவீன சமூகம் அதை எப்படி திருடுகிறது என்று யோசித்துப் பாருங்கள். அது ஒரு மிகச்சிறந்த கோணம். நவீன சமூகம், குறிப்பா இந்த சுய முன்னேற்றம் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய வியாபாரம், அந்த பரிணாம வளர்ச்சியின் தூய்மையான உந்துதலை இன்று சந்தைப்படுத்துதல் எப்படி ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய வலை. ஆமாம், உங்களுக்குள் எழும் அந்த முழுமையடைய வேண்டும் என்ற ஆழமான ஆன்மீகத் தேடலை இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை படியுங்கள். இந்த விலையுயர்ந்த ஆன்லைன் பயிற்சியில் சேருங்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த வழக்கத்தை பின்பற்றுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றியாளர் ஆவீர்கள் என்று கூறி
முதலாளித்துவம் அதை ஒரு பெரு வணிகமாக மாற்றிவிட்டதல்லவா? அதுதான் ஆகச்சிறந்த முரண்பாடு. ஆன்மீக விடுதலையை நோக்கி நம்மை உந்தும் அதே சக்தியை நம்மை இன்னும் அதிக பொருட்களை வாங்க வைக்கும், இன்னும் அதிக வேலை செய்ய வைக்கும் ஒரு எந்திரமாக இந்தச் சமூகம் மாற்றிவிட்டது. உங்களை அறியாமலேயே உங்களின் அந்த தூய்மையான தேடல் வெறும் உற்பத்தித் திறனை அதிகரிக்கும் ஒரு கருவியாகச் சுருக்கப்பட்டு விட்டது. உங்களை நீங்களே தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில்லாத சுழற்சியில் நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். அப்படியென்றால் நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும்போது அந்த ஒரு கணத்தை உங்களால் எந்த ஒரு தேடலும் இல்லாமல், எந்த ஒரு சுயமுன்னேற்ற இலக்கும் இல்லாமல் வாழ முடியுமா? உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சுமையை ஒரு நாள் கீழே வைத்துவிட்டு நீங்கள் நீங்களாகவே முழுமையாக அந்த நிமிடத்தை எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இன்றி அனுபவிக்க முடியுமா? அப்படி ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடிந்தால் அதற்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி நிலைக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. ஆமா, எவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் ஆமா, இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். நிச்சயமா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.